எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விசுவாசத்தினாலே 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்போ எரிகோ கோட்டையின் மதில்கள் தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். ஆண்டவர் அதை உடைப்பதற்கு எந்த ஒரு ஆயுதத்தையும் அவர் உபயோகிக்கவில்லை. அவர் தன் வார்த்தையை அனுப்புகிறார். அதை சுற்றி வந்த மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை நம்பினாங்க. லாஜிக்கலாக திங்க் பண்ணல. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். தேவன் சொன்னால் நிச்சயமாக அந்த அற்புதம் நடக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பது போல விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 7 நாள் அவைகளை சுற்றி வருகிறார்கள். அதன் மீது எந்த ஒரு கல்லும் எரியவில்லை, எந்த ஒரு ஆயுதத்தையும் அவர்கள் யூஸ் பண்ணல. அவர்கள் நினைவு முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். அது சுற்றி வரும்போது 7ஆவது நாள் அது தரைமட்டமாக்கப்பட்டது. அதே போல் நம்ம இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வியாதிகளினுடைய தன்மை அதிகமாக இருக்கலாம். அதற்கு மருந்தே இல்லை. இதனால் நீங்கள் மரணம் நிச்சயம் என்று எல்லாரும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் தன் வார்த்தையை நமக்கு அனுப்பி விசுவாசத்தில் அந்த மரண படுக்கையை நம்மை எடுத்து போட்டு அந்த இடத்துல புதிய ஜீவனை கொடுக்கிறார். அந்த புதிய ஜீவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனுடைய உகந்த பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான விஷயம்.